ஒரு சிறப்பான தரமான சம்பவம் நடந்ததுக்கு வெரி ஹாப்பி நியூஸ் ஒன்று எங்களுக்கு நடந்திருக்குது. என்ன வந்திருக்குதுண்டா, அஃப்னோட ரிலேட்டிவ்ஸ் வந்திருந்தாங்க எங்களோட வீட்டுக்கு. இப்போ யூகேலேருந்து வந்திருந்தாங்க. ஸோ அவங்க வந்து சில திங்ஸ் எடுத்து வந்திருந்தாங்க. திங்ஸ்லேயே ஒரு முக்கியமான எங்களுக்கு கொண்டு வந்தது ஹைலைட் இல்லை, ஐசல் கொண்டுட்டா அதில் ஐசலுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க பாருங்கள் ஐட்டம் உண்டு. அதுதான் எங்களுக்கு அஃப்னா கண்ணொன்னு துள்ளி குதிச்சுட்டா. என்னென்னு காட்டுங்களே, ஐசல் ஐட்டம், ஐசல் சாக்ஸ் ஃபார் யூ. ஸோ எங்களுக்கு இதை பார்த்தோன்னே சரியான சந்தோஷம். எங்களுக்கு கோடி கோடியாக சல்லி தந்தாலும் இவ்வளோ சந்தோஷம் பட மாட்டோம். அந்தளவுக்கு எங்களுக்கு ஹாப்பி. ஏண்டா நாங்கள் இப்போ இங்கே தேடினோம் தான் சில இடத்துல இவட சைஸ் சாக்ஸஸ் எங்களுக்கு கிடைக்க இல்லை. க்யூட்டான ஐட்டம்ஸ் இல்லை. அஃப்னா வந்து ஐசலுக்கு எடுக்கிறதுனால க்யூட்டான ஐட்டம்ஸ் தான் பார்த்து எடுப்பாங்க. இது வந்து நல்லா க்யூட்டாகவும் இருக்குது, நிறையாவும் இருக்குது, தேவையான ஐட்டமாகவும் இருக்குதுன்னு சொல்ல போல் வந்து எங்களுக்கு சரியான சந்தோஷம் பொங்கி கொட்டுது அப்படியே எங்களுக்கு. Yeah, everything looks fine. But before proceeding, all what you said, I want a brief kind of document so that I. ஸோ கிளையண்ட் மீட்டிங் உண்டு, அதை முடிச்சுட்டு இப்போ இன்றைக்கு என்னென்னா நாங்கள் எங்களோட மம்மி அவங்களும் சொன்னாங்க, நிறைய பேர் சொன்னாங்க, சோஷியல்ஸ்லேயே நிறைய பேர் வந்து மெசேஜ் போட்டாங்க எங்களுக்கு, கண்ணூர் சுற்றி போடுங்க கண்ணூர் சுற்றி போடுங்கன்ட்டு. ஸோ எனக்குமே வந்த நாள்லேருந்து சோமி இல்லையா, ஸோ அஃப்னாக்கும் லைட்டாக சோமி இல்லாமல் இருக்குது. ஸோ எங்களோட மம்மியும் சொன்னாங்க சொல்லி இந்த சரி வராதுன்னு. அவங்க கூட்டி கொண்டு வராங்க கண்ணூர் சுற்றுறதுக்கு ஒரு ஆளை. ஸோ அதுவும் இருக்குது. அதோடு நான் டிவி ரிப்பேர் பண்ணணும்னு சொன்னேன் தானே, சாம்சங்கால் அதுக்கும் வராங்க. ஸோ அதையும் காட்டிக்கொண்டு செய்யணும். ஐஸ் பேபி ஆட்கள் வந்தால் நல்லா மேலே கீழே ஸ்கேன் பண்ணி பார்ப்பா. அந்த திடீரென்று அந்த சவுண்ட் எல்லாம் கூட வரப்போல வந்து ஆட்கள் நிறைய பேசப்போல பயம். அந்த மெதுவாக ராசியம் பேசுகிற மாதிரி பேசணும். நாங்கள் பேசுகிற மாதிரி சத்தமாக பேசினா பயந்துருவா டக்குன்னு. சன் கிஸ்டு நான் இன்றைக்கி சன் செட்டை காட்டுறோம் உங்களுக்கு. சரியா, இது வந்து இப்போ இந்த ஓவரா இதாக இருக்குதா விளங்குதா, அந்த சூரியன் அப்படியே இறங்க போல் ஒரு ஜாய் கலர் ஒன்று வரும், ஒரேஞ்ச் கலரில். அது காட்டுறேன் நான் இன்றைக்கி. நாங்கள் சின்ன வயசில் எங்களை வளர்த்து எங்களோட அம்மா இருக்கிறாங்க ஆன்ட்டி. அவங்க வந்து எங்களோட ஐசலுக்கு நல்லா க்யூட்டான ஒரு ட்ரெஸ்ஸுன்னு எடுத்து வந்துக்கிறான் வரப்போல். இவங்க தான் ஆன்ட்டி க்யூட்டாக இருக்குது. மிச்ச நாளே போகிற வந்திக்கிறாங்க காண்றோம் அவங்கள. சரியாக சன்செட்டை காட்டையெல்லாம் போச்சு, கொஞ்சம் லேட் ஆகிட்டு கண்ணூர் சுற்றி கொண்டு இருக்கிறனால. பட் அந்த இதை கலரை பாருங்கள், இதை காட்டுறதுக்கு தான் உங்களுக்கு இது பண்ணுவோம். ஸோ இதுதான் வர்த் இட் உண்மையாகவே. அந்த முன்னுக்கூட பீச் இருக்குது. ஸோ ரோட்டை மாறி போனால் பீச் அந்த பக்கம். பீச்சுக்கு போகிற தனியாக ஒரு லாக் ஒன்று போடுறேன்னா, பட் இதுதான் இட்ஸ் அ பீஸ் ஆஃப் மைண்ட். எங்கே போகிறோம்? சாய் குடிக்க போகிறோம். சின்ன சாய் நைட் அவுட். இன்னும் இந்த கொட்டை கால்சனை காட்டுறீங்க குச்சி அப்படின்னா சூடாயிட்டேன். நாங்கள் இங்கே சாய்வாலா லில்லி அவனையும் விளைக்கிற சாய்வாலாவுக்கு வந்த மூடி. ஸோ வேறு எங்கேயாவது போகிறதுக்கு அப்புறம் திடீர்னு நான் சும்மா யோசிச்சு எனக்கு மைண்டுக்கு வந்துச்சு, இது குடிப்பேன் ஐஸ் மயிலோ குடிப்பேன்னு கேட்டேன். அப்படின்னா தான் நினைவு காட்டினாங்க. இப்போ தானே காய்ச்சல் போச்சு, சளி தடுமாறிட்டி நீங்கள் தானே 2-3 நாளாண்டு என்ன ஆட்டம் ஆடின அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. இங்கே என் ஸ்கூல் ஜூனியர் ஒருத்தர் கிரீன்மியா மொபைல்ஸ் கிட்ட திறந்துக்கிறார் சாய் கடை உண்டு. கிரீன்மியா மொபைல்ஸ் இருக்குது, அதுக்கு அந்த இதில் திறந்துக்கிறார். அங்கே போமா வர சொன்னார். நீங்கள் நான் சொல்கிற போல் கேட்குறல தானே. இப்போ எத்தனை பேர் கமெண்ட்ஸில் சொல்கிறாங்க வே மைக் ஆஃப்னா வே மைக்குன்னு. இன்னைக்கு ஒரு மைக் ஐசல் பிச்சை எடுத்தா தானே அந்த மாதிரி தான் எனக்கு பண்ணுவா.
அது நீங்கள் உள்ளுக்கால போட்டுக்கோங்க, அப்படி போட்டு மேக்னெட் அடிச்சுக்கோங்க. அவருக்கு அந்த ஏதாவது தட்டுப்பட்டதுன்னு சொன்ன கையில அது என்னன்னு திருப்பி 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 இது பண்ணணும். இப்போ இப்படி அவ பார்த்து சொல்லப்போ நிப்பாட்டி பால் குடிக்க நிப்பாட்டி பார்க்குறேன். அவரோட பேரை சொன்னால் டக்குன்னு ஒரு மீட்டர் ஆயிரும். என்ன சொன்னீங்க? அதான் சொல்லுங்க சொல்லுங்க வருவாது சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. சொல்லுங்க மேம், அதை கொஞ்சம் நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. நீங்க எப்படி பார்த்தாலும் அழகு தரேன். என்னது வரும் சொல்லுங்க. நீங்க எப்படி பார்த்தாலும் அழகு தரேன். என்ன சாய் வேணும் உங்களுக்கு? என்ன இங்கே பார்த்துட்டு தே ஹேவ் ஷார்டேஜ் ஆல்சோ சாப்பிட. சமோசாவா? ஸோ எனக்கு வாங்குற மாதிரி இல்லை. ரைட், சிலோன் சாய் என்ற ஒரு போர்டு இருக்குது, தான் வந்துக்கிறேன் எனக்கு. எனக்கும் சாய் அண்ட் சமோசா. ஓகே பாய். அவருக்கு வெளியே வாரேன்டா அதை விட ஹாப்பியானது ஒன்று இல்லை அவருக்கு. உடனே வீட்டிலேருந்து அழுந்து 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 இருக்கேன்னு தான் அவள் போட்டி வந்தது. சரி இப்போ மேடம் நான் வந்த ஸ்பாட்டும் தான் இருக்குது. இதுதான் போர்டர் செலோன் சாய். என் ஃப்ரெண்டோட ஸ்கூல் ஜூனியர் ஒருத்தர் தான். சரி, இந்த க்ரீன்வியா இதுக்கிட்ட தான் நிற்குது. க்ரீன்வியா மொபைலோடு எங்கே கிடைக்குது. ட்ரை பண்ணி பார்த்து சொல்கிறேன் என்ன மாதிரி எப்படின்னு. இங்கால சமோசாவும் செலோன் சாயும் எடுத்திருந்தேன். இப்போ உங்களோட என்ன ஸ்பெஷல்? நீங்கள் இங்கே என்னோட ஸ்பெஷல் வந்து சிலோன் சாய். கலம்புல இல்லை, இது கலம்புல இல்லை, சிலோன் சாயில் மட்டும்தான் சிலோன் சாய் எடுக்கலுமா? இவர்கிட்ட தான் வேறு வந்து தெரிஞ்சிருக்கேன். எங்களோட ஜிம் பாய் ஸ்ரீலங்கா ரெப்ரசென்ட் பண்ணி நிறையா டூர்னமெண்ட் எல்லாம் போயிட்டு இருக்கீங்கன்னா ஃபாரின்ல. ஸ்ரீலங்கா. நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வரேன் உங்களோட ஐட்டம் எப்படி இருக்கேன்ட்டு. சாய் செலோன் சாய் தான் நானும் எடுத்துக்கிறேன். பன்னி இது அது போக உங்களோட ஃப்ரை பீஃப் பன்னி இது, சிக்கன் மினி சப்மரினி இது, மொய்டோ இது, நிறைய ஐட்டம் வச்சுக்கிறாங்க. ட்ரை பண்ணி பார்க்கணும். எனக்கு வந்தீங்க இந்த ஸ்பாட்டுக்கு வந்தீங்கன்னா பம்பலப்பேட்டி, ஏன்னா பம்பலப்பேட்டி க்ரீன்வியா ரோடே இருக்குது. வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நான் இப்போ ட்ரை பண்ணிட்டு வரேன். நான் ஃபஸ்ட்டுக்கு போய் ட்ரை பண்ணிட்டு வரேன். மிச்ச நாள் வரணுமெண்டு பிளான் பண்ணி இப்போ ரீசெண்டாக தான் ஓப்பன் பண்ண ஒரு 1-2 வீக்ஸ் இருக்கும். நான் ஜஃப்னால இருக்க போலன்னு நினைக்கிறேன். எஸ், நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கேன்ட்டு அவருக்கு ஒரு ரிவ்யூ ஒன்று கொடுப்போம். Allah, let mama drink first and then I will drink. I'll take her to the driving seat. Isalku இப்போ driving seat and அப்படி favorite. She put my specs down it. என்ன பாருங்க. சபார் அடுப்பு. கண்ணு தெரியாது எனக்கு. போடு வேணும் வேண்டியது அந்த சரியா? அதெல்லாம் ஷூரா வரும். எங்க நாள் விழுந்துச்சு தெரியல. இந்தியாவில் உண்மைக்கும் கண்ணு தெரியுது இல்லை, தந்த முன்னுக்கூடே இருக்குது. கையில் எடுத்துட்டு மான்னு வீசுவேன். குடிச்சு பாருங்க உங்களோட ஸ்பெஷல் செலோன் சாய். Should we try the samosa first? சமோசா ட்ரை பண்ணுங்க. நல்ல ப்ரைம் ஏரியாண்ணா இது. சமோசா பொதுவாகவே என் ஃபேவரட். சமோசான்னு என் உயிர். பட் இந்த கீமா உங்களுக்கு பிடிக்காது. கீமா எல்லாம் இந்த உள்ள தாங்க பிடிக்குமா பிடிக்காதுன்றது நான். பட் வெரி நைஸ். குட் ஜாப். ஐயோ என்னண்டா அம்மன் மெஸ்ஸுக்கு அடுத்தாப்புலைக்கு என்ன செய்வான், அங்கே சாப்பிட்டு வரவங்கன்னா இங்கே சாய்க்கு வரும் டக்குண்டு. என்ன பழக்கம் இது? ஐயா இல்லை அம்மா மெஸ் இருக்குது இல்லை சொல்ல முடிச்சுட்டு போகிறவன் டக்குன்னு கண்டு வருவாங்களே. இது இது ஏன்னா பொட்டேட்டோ. அப்புறம் பொட்டேட்டோட ஃபேவரட். கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே கரையிறானா. ப்ரோ இன்னொரு சம்சா கொண்டு வந்தாங்களே, இன்னொரு சம்சா வந்து எனக்கு இப்போ தான் தின்ட்டு வந்தேன். தேகம் பண்ண வேணுமா?
milk made chai. How's it? It's nice. Normal chai, and more special. Sorry. I think milk made நால தான் அந்த ஒரு different taste ஒன்று வருது. I like it. Not milk made, I think. It's not milk made. என்னமோ essence ஒன்று வருது அதோட taste. I thought what a specialty. Then இந்த ஐட்டம் எல்லாம் ஐயோ bro அவ்வளோ சாப்பிடு ஆஜியார் என்ன ஆஜியார் நீங்க சாப்பிட்டு தான் வந்தேன்டாங்க. சாய் நல்லா இருக்கு சொல்லணும் இருந்தோம் வீடியோல சொன்னா நல்லா இருந்துச்சு சட்டப்படி ஆகிச்சா என்ன இது ப்ரோ இது மில்க் மேட் இல்லே மில்க் மேட் போட்டா சரி இல்ல தானே மில்க் மேட் பா வேற ஐட்டம் ஆயிதா சொன்ன வேற என்னமோ ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று வச்சு நல்லா மைலோ மில்ல நல்லா இருக்குதா அடிச்சோன்னு நல்லா இருக்குது மொய்டு அனுப்புறேன் டைம் வரும் ப்ரோ உண்மைக்குமே இப்பதான் நான் சாப்பிட்டு வந்தேன் டேக் வந்து எடுத்து போங்க எடுத்துட்டு போங்க வேற லெவல் சாய் நான் சொன்னேன் இன்னும் வேற எதுவும் ஸ்பெஷல் என்னமோ இன்கிரீடியன்ட் இன்கிரீடியன்ட் அப்புறம் மில்க் மேட்னா மில்க் மேடும் இல்லையா சம்திங் டிஃபரெண்ட் லைக் இட் சும்மா திடீர்னு நீங்க வந்து நான் வேற எங்கேயோ போயிருந்தது அப்படிங்க அப்படியே எடுத்து வாயில போட்டாங்க அவர் என்ன சென்ட்டார் சம்சான்னு தான் கேட்ட எக்ஸ்ட்ரா சம்சா ரோல் இந்த கொச்சி பைட்ஸ் எல்லாமே அனுப்பி இதோட பண்ணு மறுப்பிட்டாங்க சப்மரீன் பண்ணு வந்து அதை சாப்பிடவே இல்லாது இப்போ நான் அப்படியே ஃபுல்லாக இருந்துச்சு இப்போ தான் சாப்பிட்டு ஒரு டேக்அவே சரி எடுத்துட்டு போங்க இது உண்மையாவே நல்லா இருக்குது என்ன போட்டிருக்காங்க விளங்குது இல்லை பட் சாய் எனக்கு வேணும் என்ன பிளேஸ் இது இது வந்து செலோன் சாய் செலோன் சாய் செலோன் ஹபீபி இல்ல செலோன் ஹபீபி இல்லையா செலோன் சாய் செலோன் ஹபீபி எங்கட கூட்டாளி இது மொய்ட்டோ இப்போ நீங்க திருப்பி கேட்டீங்கன்னா காசு எடுக்க மாட்டாரு இதுல ஹாஃப் இடம் இல்லை குடிங்க காசு கொடுக்கணும் பைத்தி சாய் விருப்பம் இல்லாதவங்க இருப்பாங்க அவங்களுக்கும் இது பிடிக்குமா இருக்கும் பிகாஸ் எனக்கு விருப்பம் இல்லை ஐ டோன்ட் லைக் காஃபி டீ குடிப்பேன் மில்க் டீ குடிக்க மாட்டேன் பட் இது நல்லா இருக்குது இங்கே இந்த சாய் தானே செலோன் ஸ்பெஷல் சாயா செலோன் சாய் வாட் இஸ் திஸ் செலோன் ஸ்பெஷல் சாய் இது நல்லா இருக்கும் நல்லா இருக்குது Colombo chai wala Lily Avenue lo Pastol best மற்றது நான் குடிக்கிற சாயோட பேர் என்ன மறந்துச்சு இது சுலைமானி சாய் பட் அது வந்து நீங்கள் கொஞ்சம் சொல்லி கேட்டு எடுக்கணும் சம்டைம்ஸ் ஃப்ளேவர்ஸ் மாற்றிடுவாங்க பட் சொல்லி எடுத்தால் நல்லாயிருக்கும் அங்கே வந்து பாம்பே சாய் வாலாவில் காஃபி இந்த மில்க் காஃபி சுக்கு காஃபியா எனக்கு இங்கே இப்போ குடிச்ச சாய் தான் இதுவரை ட்ரை பண்ணல பெஸ்ட் சாய் இது இது வந்து யா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிடுது சரி கேம் பிளான் பண்ண வெளியே போயிட்டு வர ஃபுல்லாக தூங்கிட்டா ஆனால் இப்போ போயிட்டு கட்டிலில் போடப்போல அண்டர்டேக்கர் மாதிரி எழுப்பி முடிச்சு பார்ப்பா சக்ஸஸ் 5 நிமிஷத்துக்கு தான் Keep me like that. What happened? You are looking so sad and bad. Either வந்து அவருக்கு இப்போ 7 months complete தானே அதனால she is going through that FOMO phase ன்னு சொல்லி அப்படின்னா fear of missing out இந்த டைமில் வந்து அவங்களுக்கு வந்து எல்லாத்தையும் பார்த்து இப்போ ஆக்டிவ் அவங்களுக்கு அதுதான் இப்படி திரும்பி எல்லாத்தையும் பார்ப்பா தூக்கமாகவே இருந்தால் கூட இப்படி பார்ப்பா அது வந்து ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அவங்களுக்கு தூங்க விருப்பமே இல்லை ஸோ அதனால வந்து இப்போ அந்த ஸ்லீப் ரொட்டீன் எல்லாம் மிஸ் ஆகுறதுக்கு பரவாயில்ல இவென்ச்சுவலி பழகிடுவா பட் இப்போ அதுதான் பிரச்சனை இருக்குது எல்லாம் மிஸ் ஆகிரும்னு பயம் அவங்களுக்கு ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் ஆக மொத்தம் தூங்க மாட்டேன்னு அர்த்தம் சம்டைம்ஸ் அந்த ஸ்ட்ரெஸ் ஆகிறோம்னா எங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும்னா ஸோ இதை பற்றி ஏன் அவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்றது எங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னு சொன்னால் பாவம் மாதிரி இருக்கும் நான் ஒரு அது ஆக்சுவலி நாங்கள் வந்து இது ஐதர் நம்ம ஸ்டொமக் வயிற்றுல ஈக்கிற நேரத்துலேருந்து நாங்கள் அந்த
இந்த மாதிரி என்னென்ன ஆகும்? ஓ நான் அது எல்லாமே நான் லேர்ன் பண்ணி வச்சு அந்த ரெப் ஒன்று இருந்துச்சு தானே, என்னது அந்த நான் இப்போ ஒரு ஆப் ஒன்று யூஸ் பண்ணுறேன். நான் வேணும்னு அது டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அது பே பண்ணணும். பட் பே பண்ணாமையும் உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் அது சொல்லும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஐ திங்க் ஒரு 98% ஐசல்ட் ஆக்டிவிட்டீஸோட அந்த ஆப் சொல்கிறது வந்து கனெக்ட் ஆகிச்சுது. ஸோ அது எனக்கு ஈஸியாக இருந்ததுன்னு சொன்னால் அது ஈஸியாகாது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ள. எங்களுக்கு ஏன் இவங்க இப்படி பண்ணுறாங்கன்னு அண்டர்ஸ்டாண்ட். இப்போ ஏன்னா நான் வந்து ஐசல் போகிறக்கு முன்னுக்கு இருந்தே ஒரு ருட்டீன் செட் பண்ணி வச்சுருந்தேன். இந்த டைமுக்கு இது 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 அப்படின்னு ருட்டீன் செட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த ருட்டீன் நாங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணுறோம். லைக் ஒரு நைட்டு 7 to 8 மாதிரி லைக் பாடி வாஷ் கொடுத்துட்றது, அது மாதிரி ருட்டீன் மெயின்டைன் பண்ணுறோம். லைட்ஸ் டிம் பண்ணுறது, ரூம் அந்த நான் இந்த ட்ரிப் போனனால தான் கொஞ்சம் அது ஒரு மிஸ் ஆகிடுச்சு. அதுக்கு முதல்லாம் லைக் கண்டினியூஸாக செஞ்சுக்கணும். அப்படி இது பண்ணுறேன். பட் அது பண்ணுறதால அவங்க லைக் ஒரு 100% அப்படியே தூங்கிடுவாங்க, எல்லாம் பாடி வாஷ் கொடுத்த பிறகு ஃப்ரெஷ்ஷாக தூங்கிடுவாங்கன்னா இல்லை. பிகாஸ் அவங்களோட அந்த டெவலப்மெண்ட் ஸ்டேட் இப்போ எங்களுக்கு வந்து எப்படி 1000 பிரச்சனை அந்த மாதிரி இருக்குதோ அவங்களுக்கு வந்து அப்போ தான் அவங்க லைக் ஒவ்வொன்றா அவங்களோட பாடிக்கு லைக் கையெல்லாம் இது பண்ணுறாங்க. ஈவன் அவங்க கை வாயில் போடுற நேரம் கூட நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் வந்து எடுத்து விட்டுறது. அது பண்ணவே பண்ணாதீங்க. லைக் நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிக்கணும். இல்லை ஆக்சுவலாக நீங்கள் நினச்சிருப்பீங்க, டிஸ்க்ளைமர் சொல்லிடுவோம், என்னடா இவங்க மற்ற உலகத்தில் புள்ள பெற்றிக்கிறாங்களா அந்த மாதிரிலாம் நினைப்பீங்க. இல்லை, இது வந்து நாங்கள் யூஸ் ஆக சொல்கிற விஷயம் யூஸ் ஆக வேணும். யூஸ் எடுத்துக்கொள்ளணுமா நாட்கள் எடுத்துக்கோங்க. நியூ பேரண்ட்ஸுக்கு மெயினாக இப்போ ஐஸில் சுற்றி உள்ளவங்களுக்கு இந்த எடுத்துக்கோங்க. ஐஸில் சுற்றி உள்ளவங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது இல்லை. ஏன்னா நிறைய பேர் வந்து ஐஸில் வாயில் கை போடுறது பார்த்தோன்னே இழுத்து விட்டுருவாங்க. நிறைய பேர் சொன்னாலும் கூட நம்ம பூசி விடணும் கையில், அப்போ கசக்கிறதால அவங்க விட்டுருவாங்கன்னு. அதெல்லாம் இல்லை. அதை வந்து அவங்களோட நர்வ்ஸ் அந்த கோஆர்டினேஷனுக்கு அது இதாகும். அண்ட் அவங்க அப்போ தான் ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கு கையெல்லாம் வைக்கிறதுன்னு சொல்லி. அந்த ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜில் அவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி. ஏன்னா லாஸ்ட் கப்புள் ஆஃப் டேஸ் சரியான கஷ்டமாக இருந்தது ஐஸில் தூங்காமல் வைக்கிறதால. பட் நான் ரீட் பண்ணதுக்கப்புறம் இப்போ அவள் போகிற ஃபேஸ் வந்து இது ஃபோமோ ஃபேஸ் அப்படின்னு ரீட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அவருக்கு மேலே பாவம் வந்துருச்சு. கஷ்டம் தான், கஷ்டம் இல்லாமல் ஆகும் இல்லை. பட் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட் பெட்டர். நீங்கள் மெயினாக இப்போ நியூ பேரண்ட் ஆகிதான் உங்களோட ஓன் ரிசர்ச்சை நீங்கள் பண்ணிக்கோங்க. கமெண்ட்டும் பண்ணியிருந்தாங்க, என்ன நீங்கள் மட்டுமா இது புள்ள பெற்ற மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு எல்லாம். இட்ஸ் நாட் தேட். பட் இதெல்லாம் வந்து நான் பர்சனலாக யாரோடலாம் பேசிக்கிறேன்னா அவங்களுக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இந்த வீடியோ பார்க்குற யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எடுத்துக்கோங்க. ஆமாம், இது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அது எனக்கு ஹாப்பி. யாருக்காவது ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணாலும் ஐம் ஹாப்பி. அதனால ஷேர் பண்ணுறேன்.